இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று அன்னையாம் திரு அவை ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருப்பது நூற்றுவர் தலைவனுடைய ஒரு சிறந்த உதாரணம் உள்ள வாழ்வு. தன் மகனுக்காக இயேசுவிடம் வந்து விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறான். இயேசு அவனை வந்து குணப்படுத்துவதாக சொல்லுகின்ற பொழுது, இங்கிருந்தே சொன்னால் போதும் என் மகன் குணம் பெறுவான் என்று இயேசுவிடம் எடுத்து வைக்கின்ற விண்ணப்பம் நிறைவடைகிறது. அவனும் அவனை சார்ந்தவர்களும் இயேசுவோடு நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள். இதுதான் இந்த நூற்றுவர் தலைவனுடைய நிகழ்வு நமக்கு வேதத்தின் வழியாக சொல்லப்படுவது. இந்த நிகழ்வின் வழியாக அன்னையாம் திரு அவை இந்த தவக்காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், பரிசேய கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று. இயேசு செய்த எல்லா புதுமைகளையும் நேருக்கு நேராக பார்த்த இந்த கூட்டம், எங்களுக்கு அடையாளம் வேண்டும், எங்களுக்கு அடையாளம் வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு இந்த தீய தலைமுறையினர் என்று அவர்களை கடிந்து கொண்டு விட்டார். ஆனால் இந்த நூற்றுவர் தலைவன், அதிகாரத்துக்குட்பட்டவன், இப்படிப்பட்டவன் இயேசுவை பார்த்து, என் இல்லத்தில் நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டானே. இவனுடைய நம்பிக்கை உள்ள வார்த்தை தான், இவனுடைய விசுவாசம் உள்ள வார்த்தை தான் இந்த உலகம் எத்திசையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு நீங்களும் நானும் சாட்சியே. ஏனென்றால், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணம் அடையும் என்று சொல்லி இயேசுவினுடைய அந்த உயிருள்ள நற்கருணையை நாம் உட்கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைய நாளிலே இந்த திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற செய்தி என்ன? இந்த நூற்றுவர் தலைவனைப் போல நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். பரிசேயர்களைப் போல அல்ல. பல நேரங்களிலே நம்முடைய இந்த தவக்கால முயற்சிகள், அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் அனைத்துமே பரிசேயர்களைப் போல நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால், இந்த தவக்காலத்தில் நான் எடுக்கின்ற முயற்சிகளில், நான் செய்கின்ற தவ முயற்சிகளில், ஜெப முயற்சிகளில், ஒருத்தல் முயற்சிகளில், நோன்பு முயற்சிகளில் எனக்கு ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்கின்றோம். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் பரிசேயர்கள் இயேசுவிடம் கேட்டது போல, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு என்று கேட்டது போல, நாமும் நம்முடைய தவக்கால முயற்சிகளிலே இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் பயணிக்கின்றோம். அடையாளங்கள் முக்கியமல்ல, மாறாக நான் எந்த அளவிற்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், யாரெல்லாம் என் மீது விசுவாசம் கொள்கிறார்களோ, நம்பிக்கை கொள்கிறார்களோ, அவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று இறைவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த தவக்காலத்திலே, இந்த 4வது வாரத்தில் திங்கட்கிழமை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி வாசகம் என்னவென்றால், நாமும் இந்த நூற்றுவர் தலைவனைப் போல இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தன் மகன் அந்த நோயிலிருந்து விடுதலை அடைந்து விட்டான். இயேசு சொன்ன அதே நேரத்தில் என் மகனும் இல்லத்தில் குணம் பெற்றிருக்கிறான் என்றால், அவன் இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கை, அவன் இயேசுவிடம் கேட்ட விண்ணப்பம், இயேசு அவனுக்கு முழுவதுமாக அதை நிவர்த்தி செய்திருக்கிறார். ஏனென்றால், தான் யார் என்பதை ஆண்டவர் கரத்தில் அவன் அர்ப்பணித்து விட்டான். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மனநிலை நீங்களும் நானும் பெற்று நம்முடைய அன்றாட வாழ்விலே, குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து பயணித்தோம் என்றால், ஒரு புதுமை அல்ல, ஒவ்வொரு நிமிடங்களும் நம்முடைய வாழ்வு ஆண்டவரால் பாதுகாக்கப்பட முடியும் என்பது தான் இன்றைய செய்தி நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த தவக்காலத்தில் முயற்சி எடுத்திருக்கின்ற நீங்களும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரோடு நான் பயணித்து அவரோடு நான் செல்லுகின்ற பொழுதுதான் அனைத்தும் எனக்கு நிறைவு பெறும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த தவக்காலம் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். அந்த வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசிரியர் என்று உங்களோடு